இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மீத்தோட்டமுள்ள பிரதேசத்தில் நோய்கள் பரவும் அபாயம், சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் மண் சரிவு அபாயம் நிலவும் பிரதேசங்களில் அபாய நிலைமைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் விசேட அவதானம். டெங்கு காய்ச்சலுக்காக வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மருந்தை இலங்கையில் உபயோகப்படுத்துவது தொடர்பில் சுகாதார அமைச்சு விசேட அவதானம். வாராந்தம் ஏவுகணை பரிசோதனை நடத்துவோம், வடகொரியா அதிரடி. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மீத்தோட்டமுள்ள குப்பை மட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்ததால் வீடுகளை இழந்த மக்களின் விவரங்களை திரட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை விரைவாக நிறைவு செய்த பின்னர் அந்த மக்களுக்கான காணிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர குறிப்பிட்டார். இது தொடர்பிலான காணி அமைச்சர் ஜோன் அமரதுங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது, பிரதேசத்தில் அடையாளம் காணப்படும் காணிகளை மக்களுக்காக விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். மீத்தோட்டமுள்ள குப்பை மட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்தமை தொடர்பான ஆரம்பகட்ட கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தம் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் இருவேறு ஆய்வுகளை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் சூழல் பொறியியல் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அனுருத்த கருணாரத்ன குறிப்பிட்டார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தலைமையில் இன்று மதியம் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விசேட குழு ஒன்றை ஆய்வு நடவடிக்கைகளுக்காக நியமிப்பதற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் உப்புல் திசாநாயக்க நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த குழுவில் பல்கலைக்கழக புவியியல் விஞ்ஞானம், விவசாய விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 10 விரிவுரையாளர்களை கொண்ட குழு ஒன்று இந்த ஆய்வில் பங்கு பற்றியுள்ளது. மீத்தோட்டமுள்ள குப்பை மட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுகாதார உத்தியோகத்தர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவதன் மூலம் நோய் நிலைமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் இணைப்பாளரான டாக்டர் ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டார். காற்றோட்டம் குறைவடைகின்ற போது சுவாச நோய்கள் பரவுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாகலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நீர் மாசடைந்த மற்றும் சுகாதார நிலைமைகளில் மாற்றம் ஏற்படும் போது சரும நோய் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த நிலைமைகள் குறித்து முன்கூட்டியே உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இணைப்பாளர் கூறினார். இது தவிர நகர்ப்புற பிரதேசம் என்ற வகையில் டெங்கு நோய் பரவுவதை தடுக்கும் நோக்கில் நுழம்புகளை ஒழிப்பதற்காக புகை விசிறும் நடவடிக்கைகளையும் சுகாதார தரப்பினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ உதவிகளை மேற்கொள்வதற்காக மருத்துவ குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளதாக அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இணைப்பாளர் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் மேலும் தெரிவித்தார். அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் கள ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ள மண் சரிவு அபாயமுள்ள இடங்களின் ஆபத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் முன்னோடி வேலை திட்டமாக பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியல் துறை நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிச குறிப்பிட்டார். இதன் பொருட்டு உள்ளூர் மற்றும் சர்வதேச நிபுணர்களின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார். இந்த வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் நாடு முழுவதும் மண்சரிவு அபாயம் நிலவும் பகுதிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கலாநிதி காமினி ஜெயதேச மேலும் கூறினார். உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள டெங்கு காய்ச்சலுக்கான புதிய மருந்து இலங்கைக்கு பொருத்தமானதா என்பது தொடர்பில் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்காக விசேட வைத்திய நிபுணர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது.
வைத்திய நிபுணர்களின் பரிந்துரைகளை ஆராய்ந்த பின்னர் அந்த மருந்தை இலங்கையில் பயன்படுத்துவது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளை விரைவாக பூர்த்தி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. பாடசாலை கல்வியை நிறைவு செய்து உயர்கல்வியை தொடர்ந்து பட்டம் பெற்று வெளியேறிய போதிலும் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே தொடரும் நிலையில் வடகிழக்கில் பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. எமது எதிர்காலத்திற்கான பதில் என்ன என்ற கேள்விகளுடன் யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் 51வது நாளை எட்டியுள்ளது. தமக்கான தொழில் வாய்ப்புகளின் நிலையை கோரி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டமும் இன்று 51வது நாளை எட்டியுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் 48வது நாளாகவும் தொடர்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் 57வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மேலாக மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் சீரான வானிலை காணப்படும். எவ்வாறாயினும் சப்ரகமுவ மாகாணத்திலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் சீரான வானிலையே காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இனி விளையாட்டுச் செய்தி. 2017ஆம் ஆண்டுக்கான ஆசிய வீதி சைக்கிள் ஓட்ட சாம்பியன்ஷிப் போட்டியின் தாய்லாந்து தொடரின் 2ஆம் இடத்தை இலங்கையின் அரன் குணவர்தன கைப்பற்றினார். இந்த பிரிவில் இலங்கையர் ஒருவர் பதிவு செய்து மிக சிறந்த வெற்றியாக இது பதிவாகியுள்ளது. 6 சுற்றுகளை கொண்ட போட்டியின் 2வது தொடர் தாய்லாந்தில் இடம்பெற்றது. இம்மாதம் 14 மற்றும் 15 ஆகிய இரு தினங்களிலும் இந்த போட்டிகள் இடம்பெற்றன. இதில் முதலாம் இடத்தை ஜப்பானின் டெக்சுயா ஃபுஜிடா பெற்றுக் கொண்டார். 2ஆம் இடம் எரான் குணவர்த்தன வசமானது. இதேவேளை போட்டியின் அடுத்த தொடர் எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் மற்றும் 4ஆம் திகதிகளில் ஜப்பானில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.